சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒவ்வொருத்தருடைய பயோகிராஃபியும் பார்த்துட்டு இருக்கோம். காதல், சர்ச்சைகள்னு எல்லாத்தையும் கடந்து தமிழ் தெலுங்குல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு திருமணம், விவாகரத்துக்கு அப்புறமும் அதே இடத்துல இருக்க சமந்தா வாழ்க்கையில நடந்த பல சர்ச்சையான விஷயங்களும் பல சுவாரஸ்யமான தகவலும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சினி சமூகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். இவங்க பேர் என்னவோ சமந்தா ரூத் பிரபு. ஆனா வீட்டுல எல்லாரும் யசோதா, யசோ, சாம் இப்படிதான் கூப்பிடுவாங்க. சமந்தா அவங்க சென்னை பல்லாவரத்துல தான் பிறந்திருக்காங்க. ஏப்ரல் 28, 1987 பிறந்திருக்காங்க. படிப்பு முடிச்சது எல்லாமே சென்னையில தான். முதல்ல நம்ம தமிழ்ல தான் இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்துல மீடியா வாய்ப்பை தேடி இவங்க போகவே கிடையாது. ஆனா மீடியா வாய்ப்பு இவங்களை தேடி வர ஆரம்பிச்சது. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு நாயுடு ஹால் ஆட்ல நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த ஆட்ல நீங்க சமந்தா அவங்கள பாத்திருப்பீங்க. அப்ப இருந்த சமந்தா அவங்களுக்கும் இப்ப இருக்க சமந்தா அவங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. சமந்தா அவங்களுக்கு சின்ன வயசுலயே டயபெட்டிக் ப்ராப்ளம் இருந்ததுனால அப்ப இருந்தே அவங்க ஃபிட்னஸ்ல ரொம்ப அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப ஆளே மாறி போயிருக்காங்க. சமந்தாவும் சர்ஜரி பண்ணிருக்காங்க. நோ ஸ்லிப் இது ரெண்டுமே சர்ஜரி பண்ணிருக்காங்க. இத அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்ப சமந்தா வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை பார்ப்போம். ஆரம்பத்துல சமந்தா அவங்களுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம். எல்லாத்துலயுமே டாப்பர் அவங்க தான். அவ்வளவு நல்லா படிப்பாங்க. ஆனா சமந்தாவுக்குன்னு அப்ப எந்த ட்ரீம்ஸுமே கிடையாது. அவங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு கூட அவங்க யோசிச்சது கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கா அதை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, மீடியா தான் நமக்கு செட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்ட சமந்தா அதுல அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சமந்தா அவங்களுடைய முதல் படம் என்னவோ மாஸ்கோவின் காவிரி. ஆனா இதுக்கு முன்னாடியே தெலுங்குல ஏமாய சேசவே படம் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம தமிழ்ல கூட விண்ணை தாண்டி வருவாயில பண்ணிருப்பாங்க. கௌதம் மேனன் அவர் தான் இந்த வாய்ப்பை சமந்தா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. என்னதான் அப்பா தெலுங்கு, அம்மா மலையாளியா இருந்தாலும் எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ்ல என்னால எந்த படத்துலயும் சரியா நடிக்க முடியல, எந்த படமும் கிடைக்கல, என்னால ஹிட் அடிக்க முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்த சமந்தா படியும் பானா காத்தாடி, நீதானே என் பொன் வசந்தம், நானி இந்த படங்கள் எல்லாம் நடிச்சு தமிழ்லயும் ஒரு இடத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களை சுத்தி வந்த கான்ட்ரோவர்சி நிறையவே இருந்துச்சுங்க. 2013 முதல்ல மகேஷ் பாபு அவரை டேக் பண்ணி இவங்க ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டாங்க. அப்ப அவரு கூட இருக்க ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமா சமந்தா அவங்கள திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் சித்தார்த் அவங்களும் சமந்தா அவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள காதல் இருக்கு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு எல்லா இடத்துக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா போனதை வச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் திட்டினதுனால சித்தார்த் அவரும் கோவப்பட்டு இவங்க எல்லாம் எதிர்ப்பாளர்கள் அப்படி இப்படின்னு அவங்கள திருப்பி திட்ட ஆரம்பிச்சதும் கெட் லாஸ்ட் சமந்தா சித்தார்த் அப்படின்னு சொல்லி டேக் போட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சித்தார்த் சமந்தா அவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி வெளியில சொல்லல. ஆனா சமீபத்துல டிவோர்ஸ் ஆனப்ப கூட சித்தார்த் ஒரு ட்வீட் போட்டு அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. முன்னாடியே சமந்தா அவங்கள பத்தி ஒரு சர்ச்சை போயிட்டு தான் இருந்துச்சு. கௌதம் மேனனும் சமந்தா அவங்களும் லிவிங்ல இருந்தாங்க, அவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் நீதானே என் பொன் வசந்தம்லயும் சமந்தாவை வச்சு அவரை நடிக்க வச்சாரு அப்படிலாம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. தங்கமகன் படத்துக்கு அப்புறம் சமந்தா அவங்களையும் தனுஷ் அவங்களையும் பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட இவர் தான் காரணமோ அப்படின்னு கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல சமந்தா அவங்கள எல்லாரும் பக்கத்து வீட்டு பொண்ணாதான் பார்த்தாங்க. நானும் இப்படிலாம் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிறைய படங்கள்ல ரொம்பவே கவர்ச்சியும் அதிகமா இருந்துச்சு. இப்ப சமந்தா அவங்க புஷ்பா படத்துல வர ஓ சொல்றியா மாமா அந்த பாட்டுக்கு கூட டான்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டே இருந்துச்சு. அதுலயும் ரொம்ப சர்ச்சையாச்சு. விட சூர்யா அவரு சமந்தா அவங்க கூட நடிக்கிறதுனா அந்த படத்துல நடிக்கவே வேணாம் அப்படின்னு ஜோதிகா அவங்க ரொம்பவே சூர்யா அவரை திட்டினதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த சமயத்துல சமந்தா அவங்களுக்கு தோல்வியாதி இருந்திருக்கு. சோ அஞ்சன் படத்துல நீங்க அவங்க கூட சேர்ந்து நடிக்க கூடாது அப்படின்னு ஜோதிகா அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருந்த மாதிரியும் நிறைய நியூஸ் அந்த சமயத்துல வந்துட்டு இருந்துச்சு. சமந்தா அவங்களுக்கு தோல்வியாதி இருந்தப்பதான் அவங்க ஐ படத்தை மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் அவங்க டாக்டரை வச்சுட்டு ஒரு பிரதியூசா அப்படிங்கிற நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வழியா இப்போ வரைக்குமே எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நிறைய குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய முதியவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப நல்ல மனசும் அவங்களுக்கு இருக்குங்க. அப்புறம் சமந்தா அவங்களும் நாக சைதன்யா அவங்களும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. கல்யாணமும் எதிர்பார்க்காத அளவுக்கு கிராண்டா நடந்துச்சு. எல்லாரும் கண்ணே வச்சாங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. பல எதிர்பார்ப்போட திருமண வாழ்க்கைக்குள்ள போன சமந்தா அவங்களுக்கு அங்கேயும் பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா எங்களுக்குள்ளயும் செட் ஆகாது, நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம்
காரணம்னு 2 பேரும் சொல்லிட்டாங்க. ஃபேமிலி மேன் படம் தான் இதுக்கு காரணம், அதனாலதான் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நாகசைதன்யா சொல்ற எதுவுமே சமந்தா கேட்கறது இல்ல, குழந்தை தான் ஒரு காரணம். இப்படி ஏகப்பட்ட வதந்திகள் போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் கேட்டுட்டும் சமந்தா அவங்க எந்த ஒரு விஷயமும் கண்டுக்காம ரொம்ப அமைதியா இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருந்தாங்க. சில இடங்கள்ல கோபமும் பட்டாங்க, சில இடங்கள்ல இதுக்கு என்னால பதிலே சொல்ல முடியாதுன்னு விட்டுட்டாங்க. ஆனா ரொம்ப மன அழுத்தத்துல இருந்த சமந்தா இத ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வெளியில வந்திருக்காங்க. இது வேற லெவல்ல அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. காத்து வாக்குல 2 காதல் படத்துல வேற லெவல்ல நடிச்சு முடிச்சிருக்காங்க. யசோதா படத்தோட வேலைகள் போயிட்டு இருக்கு. இப்ப லாஸ்டா கூட ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. சோ அவங்க வேலையை ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா இல்லாம 200 கோடி ஜீவனாம்சம் அப்படின்னு நாகசைதன்யா அவங்களுடைய குடும்பம் சொன்னப்ப கூட சமந்தா எனக்கு என்ன பாத்துக்க தெரியுங்க, எனக்கு யாரோட பணமும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயம் இப்ப வரைக்குமே இன்னும் சமந்தா அவங்க மேல ஃபேன்ஸுக்கு மரியாதையை ஏற்படுத்துதுங்க. இதுல 1000 ரூபாய் வேலையில சேர்ந்த சமந்தா அவங்க ரொம்ப பிடிச்ச நடிகை த்ரிஷா அவங்க கூடிய முதல் படத்துல நடிச்சு இந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில வந்திருக்க விஷயம் உண்மையா அவங்கள பாராட்ட வைக்குது. சமந்தா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் என்னவோ அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போல நிறைய செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபியை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.